ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற டீ குடிக்கிற டம்ளரில், அதாவது கிளாஸ்லேருந்து டீ குடிக்கிற கிளாஸ் டம்ளர்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளையும் இருக்கிற கண்ணாடியை பற்றி தான் பேச போகிறோம். அந்த கண்ணாடி நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற எல்லா பொருளையுமே அதில் இருக்குது, கலந்துருக்கு. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா டிவி, அப்புறம் டீப்பாய், இந்த டைனிங் டேபிள் இருக்குது பார்த்திங்கன்னா, டைனிங் டேபிள் பார்த்திங்கன்னா கண்ணாடியிலே செய்கிறாங்க. ஸோ அது முகம் பார்க்குற கண்ணாடி. ஸோ காரில் இருக்க கிளாஸு எல்லாமே. ஸோ உதாரணத்துக்கு ஒரு 2-3 விஷயம் சொல்கிறேன். எல்லாத்துலேயுமே கிளாஸ் இருக்குது. என்னடா இதை மட்டும் நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லாதீங்க, எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ அந்த கிளாஸெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணி தான் அவங்க செய்கிறாங்க. ஸோ என்னங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ இதை தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடி கடற்கரை மணல்லையும் இல்லை ஆற்று மணல்லையும் அந்த மணலை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மணலை சோடியம் கார்பனேட், அதாவது சோடா சாம்பல் கலக்கிறாங்க. சோடா சாம்பலோடு சேர்த்து அந்த மணலை ஹீட் பண்ணுறாங்க. அந்த ஹீட்டை எவ்வளோ ஹீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1700 செல்சியஸ் டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணுறாங்க. அதாவது ஃபேரன் ஹீட்டில் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா 3060 ஃபேரன் ஹீட்டு வெப்பத்தில் இந்த மணல் உருகுது. அந்த 1700 ஹீட்டில் தான் அந்த ஹீட்னால் உருகி அந்த இதை வடிவமைக்கு. நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பாகு இருக்குது பார்த்தீங்களா, சர்க்கரை பாகு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு ப்ரௌனிஷாக இருக்கும். அந்த மாதிரி கலரில் வருது. ஸோ எக்ஸ்ட்ரா இது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது இப்படியே விட்டோம் அப்படின்னா அந்த கண்ணாடியை உருகி இருக்க கண்ணாடி தண்ணியாக கரைஞ்சிரும், தண்ணியிலேருந்து கரைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. ஸோ தண்ணியில் கரையாமல் இருக்கிறதுக்காக தான் எக்ஸ்ட்ரா சுண்ணாம்பு கல் கலக்கிறாங்க. சுண்ணாம்பு கல் இந்த திடத்தன்மையை அப்படியே தக்க வச்சுக்கும். ஸோ அதுக்கு இதையும் 2 மெட்டீரியல் தான் ஆட் பண்ணுறாங்க. ஒன்று சோடா சாம்பல், 2 சுண்ணாம்பு கல். ஓகேங்களா, கால்சியம் கார்பனேட்டுன்னு சொல்லுவாங்க சுண்ணாம்பு கல்லுக்கு. அதனால் ரெண்டையுமே ஆட் பண்ணுறதுனால அந்த கண்ணாடிங்கிற பொருள் மணல்லேருந்தும் ஆற்று மணல்லேருந்தும் கடற்கரை மணல்லேருந்தும் உருவாகுது. ஓகேங்களா, இதுதான் பேசிக்காக கண்ணாடி எப்படி உருவாக்குறாங்கங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கண்ணாடியை எந்தெந்த மாதிரி உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரியில் நம்ம போய் ஒரு ஓவர்வியூ பார்த்தோம் அப்படின்னா, ஃபேக்ட்ரியில் உங்களுக்கு மெட்டீரியல் நிறைய வச்சுருப்பாங்க இல்லைங்களா. பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு அடுப்பு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளார மணலை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுவாங்க, உள்ளே தள்ளி விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி அந்த 1700 டிகிரி செல்சியஸ் ஹீட்டில் அப்படியே விட்டுருவாங்க. 1700 டிகிரி செல்சியஸ் ஹீட் எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறத கண்காணிச்சிட்டே இருப்பாங்க, மானிட்டர் பண்ணுவாங்க. அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெளியே எடுத்து அந்த இதை அப்படியே ஊற்றுவாங்க. அந்த ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா, மிஷினில் என்னென்ன வடிவத்தில் நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அந்தந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இந்த இதை மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் உருவாக்குறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நான் இதை நிறையா வீடியோ யூடியூப்பில் இருக்குது. ஆல்ரெடி லைவாகவே ஒரு ஃபேக்ட்ரியில் போய் கண்ணாடி எப்படி உருவாக்குறாங்கங்கிறத காமிக்கிறாங்க. ஸோ நிறையா நம்ம டிவி சேனல்லையும் இதை பற்றி போட்டிருக்குறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லைனாலும் போய் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்ணாடி எப்படி உருவாக்குறாங்க, நானும் எனக்கும் தெரியாது. ஸோ எப்படி இப்படி ஒரு கண்ணாடி நமக்கு உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். எல்லாமே இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் உருவாக்குறாங்க. அவ்வளோ அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. ஸோ இது கலர் கொடுக்குறதும் பார்த்திங்கன்னா சாயம், அதுவும் கெமிக்கல் தான். கெமிக்கலை ஆட் பண்ணும்போது கலர் வருது. நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணி அதை கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் விஷயமே. மணல் இப்படி தான் உருவாக்குறாங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் வேணும் அப்படின்னு நினச்சினாலும் கமெண்ட்டில் நீங்கள் எதை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ
ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம டெக் ஃபீட் தமிழ் சேனலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.